வெல்கம் டு சிறகு ஆரி ஒர்க். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என் நாட் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். என் நாட் வந்து எல்லா ஸ்டிச்சும் போடும்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வேண்டாம். என் நாட்டுக்காக தனியாக கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம. என் நாட் வந்து எந்த ஸ்டிச்சோட எண்டில் வேணால் போடலாம். நான் வந்து இப்போ சிம்பிளாக செயின் ஸ்டிச்சோட எண்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு லூப் எடுத்திருக்கேன். அது பக்கத்துலேயே அது கீழேயே இருந்து இன்னொரு லூப் வந்து ஆல்ரெடி இருக்க லூப்போட பெருசாக எடுத்திருக்கேன். ஒரு லூப்புக்குள்ளே ஒரு லூப் இருக்கும். இப்போது பெருசாக எடுத்த லூப்புக்குள்ளே இருந்து சின்ன லூப்பை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். நீடில் பிடிச்சிக்கிட்டு கீழே இழுக்கும்போது அது க்ளோஸ் ஆகிடுது எனக்கு. இதுதான் வந்து என் நாட்டோட பேஸு. இது வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்லோ பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு தடவை நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு லூப்லேருந்து இன்னொரு லூப் எடுத்திருக்கேன். பெரிய லூப்புக்குள்ளேருந்து சின்ன லூப்பை நீடில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இழுக்கிறேன். சம்டைம்ஸ் இந்த மாதிரி என் நாட் போடும்போது வெளியே வந்து த்ரெட்டு நமக்கு நீட்டிக்கிட்டே இருக்கும். அது வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது. பிகினர்ஸ்க்கு இந்த வந்து ஃபால்ட் வரும் கண்டிப்பாக. அதை வந்து எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு இப்போ நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு என் நாட் போடுறதுக்கு ஒரு லூப் எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ளே இருந்து இன்னொரு லூப் வந்து பெருசாக எடுத்திருக்கேன். ஸோ அந்த லூப்புக்குள்ளே லூப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அந்த லூப்பு பிடிச்சி வச்சுக்கிட்டு நீடில் வந்து விட்டுடணும். நீடில் விட்டுட்டு தான் முழுசாக கீழே வந்து இழுக்கணும். உள்ளே லாக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுற வரைக்கும் தான் நீடிலுக்குள்ளே வந்து த்ரெட்டு மாட்டி இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்டாக இழுக்கும்போது கீழே இழுக்கும்போது நீடில் வந்து அந்த த்ரெட்டுலேருந்து எடுத்துடணும். ஸோ இப்போ பாருங்களேன், செயின் ஸ்டிச், ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பு. இந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் உங்களுக்கு விசிபிளாக தெரியுதா பாருங்களேன். அந்த லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை பிடிச்சிக்கிறோம். குட்டியாக ஒரு லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருந்து இதை வந்து நான் பிடிச்சி நீடிலேயே வச்சுக்கிறேன் கீழே இழுக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ அதை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். அப்போ கீழே இழுக்கிறேன். முழுசாக இழுக்கலை. நீடில் எடுத்துகிட்டு தான் முழுசாக இழுக்கணும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ளே போயிடும். இந்த மாதிரி வந்துட்டு மேலே த்ரெட்டு வந்து நீட்டிகிட்டு இருக்காது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.